மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் கொத்தமல்லி சாதமும் பைனாப்பிள் ரசமும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காத்தால சமையலுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி சாதத்துக்கு கொத்தமல்லியும் துளி இஞ்சி துளி உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா அளந்துட்டு கொஞ்சம் ஒரு கட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு துளியூண்டு புளி போட்டிருக்கேன். எலுமிச்சம்பழம் புளியிடவா புளியெல்லாம் நான் துளியூண்டு அந்த புளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு தாளிக்க போகிறேன். கடுகை தாளிச்சு விட்டு அந்த கொத்தமல்லி அரைச்சதை அதில் கொட்டலாம். வைக்கிறது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டணும். நான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் கடைசியாக போடுறேன். ஏன்னா முன்னாடியே போட்டால் ஒரு செவந்துடும் இது வதக்கிறதுக்குள்ளங்கிறதுனால இதை முதல்ல அப்படி வதக்கிட்டு தனியாக அதை தாளித்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் அதில் போடலான்னு இப்படி பண்ணேன். வெறும் கடுகை மட்டும் போட்டுவிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதை தாளித்து மேலால் போட்டினா சாதம் கலக்கும் போது கொஞ்சம் கிரன்ச்சியாக மாட்டும், சாப்பிட்றதுக்கு வாயில நல்லா இருக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் தான் கொத்தமல்லி இருக்கிறத லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கணும், அதுக்காக பண்ணுறேன். பேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன தான் டெய்லி என்ன கொடுக்குறதுன்னு யோஜனையாக இருக்குது. தினம் வெஜிடபிள் ரைஸும் சப்பாத்தியும் பண்ணினா போர் அடிக்கிறது. இன்னைக்கு வித்தியாசமாக இப்படி ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். இதை நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன். இது கடைசியாக வதக்கிட்டு கொஞ்சம் கேரட்டு கூட இருந்தால் கடைசியாக திரும்பி போடலாம். எங்கள்கிட்ட இன்னைக்கு இல்லை, அதனால் வெறும் இது மட்டும்தான். இதை அலம்பி கூட நம்ம விடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது எப்படியும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ எலும்பு பைனாப்பிள் ரசத்துக்கு அது எப்படி பண்ணணும்னா கொஞ்சோண்டு தான் புளி போடணும். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுவிட்டு மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விடணும். தக்காளி ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். கொதிக்க விட்டுட்டு அது கொதித்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு பருப்பு ஜலம் தெளிவாக, ரொம்ப பருப்பெல்லாம் போட வேண்டாம், பருப்பு ஜலம் விட்டுட்டு நறுக்கி கொஞ்சம் பைனாப்பிளை வச்சுருக்கணும், அதை கடைசியாக போடணும். கொஞ்சம் பைனாப்பிள் அரைச்ச ஜூஸ், இந்த பருப்பு ஜலம் விடும்போதே பைனாப்பிளை கொஞ்சம் அரைச்சி ஒரு 1/4 டம்ளருக்கு ஜூஸ் எடுத்து அதில் விட்டுட்டு நறுக்கின பைனாப்பிளையும் போட்டால் பைனாப்பிள் ரசம். கடுகு தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். நீல கடுகு தாளித்து கொட்டணும். மிளகு சீரகப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பைனாப்பிள் ரசம் கல்யாணத்தில் தான் சாப்பிட்றோன்னு இல்லை, ஏதாவது ஒரு வேளையில் கல்யாணத்தில் போடுவாங்க. மாத்துலையும் பண்ண நம்ம ஜூஸுக்கு வாங்கி வந்த பைனாப்பிள் ரசம் பண்ணேன்னாரா, சரி அதை பண்ணுவோம். பைனாப்பிள் ரசத்துக்கு இந்த புளி கரைச்சி போட்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, உப்பு போட்டு துளி மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, துளி பெருங்காயம் எல்லாம் போட்டு இது கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். எப்பவும் போல் நம்ம ரசத்துக்கு போடுற மாதிரி தான். புளியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும், அவ்வளோதான். கொத்தமல்லி இதை இங்கே வதங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் 2 நிமிஷத்தில் வதங்கிடும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் இந்த சாதத்துக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, இதை தாளித்து அதில் கொட்டிட்டு அப்புறம் சாதத்தை நம்ம கலந்துக்கலாம். ரசம் கொதிச்சு விட்டு இந்த பைனாப்பிள் ஜூஸு எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்ச உடனே பருப்பு ஜலத்தை கொஞ்சம் விடும்போது இதையும் நம்ம விட்டுடலாம் ரசத்துக்கு. ஆக்சுவலாக கொத்தமல்லி நம்ம எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும்.
அது மத்தியானத்துக்கு எப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயத்தினால நான் கொஞ்சோண்டு புளி போட்டேன். இந்த தாளிச்சிகள் கொட்டிட்டு இப்போ சாதத்தை அதில் போட்டு நம்ம கலந்து இந்த சாதத்தை தனியாக ஒரு பேசினில் ஆற வச்சுட்டு இதை நம்ம போட்டும் கலந்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். சாதத்தை இதிலேயே போட்டு விட்றேன். காலையில் நான் 7:15 அவன் கிளம்பிடுவான். 7 மணிக்குள்ளே நான் ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்சம் பரபரப்பாக வேலை நடக்கும் வீட்டில். சாதம் கலந்த உடனே காமிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். கலந்த உடனே காமிக்கிறேன். ரசம் கொதிக்கிறது. புடலங்காய் பொரிச்சு போட்டு புடலங்காய் நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே வெந்துட்டு இது தேங்காய், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், 2 மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி விட்டு வறுத்தல. உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், 2 மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காய் வறுக்க வேண்டாம். பொரிச்ச கூட்டுக்கு தேங்காய் வறுக்க வேண்டாம். அப்படியே போட்டு அரைக்கணும். உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், 2 மிளகு, ஜீரகம், 2 கருவேப்பிலை, தேங்காய். தொட்டுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் ஒரு இதுவாகவே எங்கள் ஆட்டில் பண்ணிக்குவேன். கொஞ்சம் நீர்க்க வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கும். இன்றைக்கி பருப்பு, கலத்துக்கு பருப்பு, பொரிச்ச கூட்டு, இந்த பைனாப்பிள் ரசம், இதுதான் எனக்கு சமையல். இந்த பொரிச்ச கூட்டுக்கு மட்டும் தாளிச்சு கொட்டணும். ரசத்துக்கு தாளிச்சு கொட்டணும். போதும். இது கொதிச்சு விட்டு இந்த பைனாப்பிள் ஜூஸு இருக்கு பாருங்கள். இதில் விடுறேன். இது போட்டுட்டு ரொம்ப பருப்பு ஜலத்தி விடுறேன். ரொம்ப தண்ணியாக விட்டால் போதும். ரொம்ப பருப்பெல்லாம் கூட வேணும்னு அவசியம் இல்லை. பருப்பு ஜலம் பைனாப்பிள் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்காரு. மேலால் அதை போட்டுருவோம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக நறுக்கலாம். அவர் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிட்டார். அது மாமா தான் நறுக்கினார். ரசத்தை ஃபுல்லாக ரொம்ப கொதிக்கப்படாது. அணைச்சுள்ள கடுகு தாளிச்சு கொட்டும் போதே 2 மிளகு ஜீரக பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் வாசனைக்கு. இந்த பொரிச்ச கூட்டுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டணும். நான் புடலங்காய், பைத்தம்பருப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் சாதம் வைக்கும் போதே வச்சுட்டேன். மேலே தனியாக அது ஒரு நேரம் வேஸ்ட் ஆகுமேனு இப்போ இதை அரைச்சி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை தாளிச்சு கொட்ட போகிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் பொரிச்ச கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டலாம். இப்போ நான் நெய்யில் ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சு கொட்டிட்டு ரசத்துக்கு பொரிச்ச கூட்டுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ ரசம், கொத்தமல்லி மட்டும்தான் போடணும். கொத்தமல்லி சாதம் கலந்துட்டேன். கொத்தமல்லி சாதம், பைனாப்பிள் ரசம், பொரிச்ச கூட்டு. இன்றைக்கி இதான் சமையல். நீங்களும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள்.